ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா OnePlus Nordோட டீட்டெயில் லோ லைட் மற்றும் டே லைட்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பகலோட பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கேமரா மாடல் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்லாம் கேமரா பிளேஸ்மெண்ட்டில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேமரா ஓப்பன் பண்ணே ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே 1x 0.6x அப்புறம் 2xன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னா 3 கேமராக்கும் நீங்கள் ஜம்ப் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு இது பிரைமரி கேமரா, அப்புறம் 2x ஜூம்லேயும் உங்களால் போர்ட்ரேட் எடுத்துக்க முடியும். அடுத்து நைட் ஸ்கேப் மோடு, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் லென்ஸ்லையும் பிரைமரி லென்ஸ்லேயும் உங்களால் நைட் ஸ்கேப் எடுக்க முடியும். அப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோஸுக்கு மட்டும்தான், வீடியோஸ் கிடையாது. இது சட்டர் ஸ்பீடு கூட்டி குறைச்சி எக்ஸ்போசர் லெவலு ISO ஃபார்மேட் இதெல்லாமே மாற்றி உங்களால் ஒரு தெளிவான கேமரா ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரா இமேஜ் எடுக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் டிஃபால்ட்டாக 48 மெகாபிக்சலில் சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரோ மோடில். ஸோ இதுவே நல்ல ஆப்ஷன். எத்தனை பேர் நீங்கள் ப்ரோ மோட் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ரோ ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேக்ரோ லென்ஸ் மூலிமா எடுக்கிறதுக்கு. லோ லைட்டில் மேக்ரோ லென்ஸ் பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்களே பார்த்தாலே தெரியும், ஃபோக்கஸிங்லாம் அவ்வளோ ஆக மாட்டேங்குது லோ லைட்டில். டே லைட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விவிடு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு. அடுத்ததாக வீடியோஸ்ன்னு வரும்போது இது ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால வீடியோஸ்லாம் எடுத்தோம்னா ரொம்பவே ஸ்டேபிளாக இருக்குது. அடுத்து ஸ்லோ மோஷன் வீடியோ 960 fps வரைக்கும் உங்களால் எடுத்துக்க முடியும். பனோரமா மோடியம் இருக்குது. டைம் லேப்ஸும் பார்த்தீங்கன்னா 3 லென்ஸ்லேயும் உங்களால் மாற்றி எடுத்துக்க முடியும். உங்களுக்கே தெரியும், ஒயிட் ஆங்கிள், 2x பிரைமரி கேமரா. இப்போ வீடியோஸ்ன்னு பார்க்கும்போது உங்களால் பேக் கேமராவில் 4K 13 fps மட்டும்தான் எடுக்க முடியும். இதே ஃப்ரண்ட் கேமராவில் 4K 16 fps வரைக்கும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 4K சினிமேட்டிக் மோடுன்னு ஒன்று கொடுத்துருங்க. அது என்னென்னா மேலேங்கிலி பார்த்தீங்கன்னா பிளாக் பார்ஸ் ஆனது ஸ்டோவ் ஆகும். ஆனால் கூடிய சீக்கிரம் அப்டேட்டில் பேக் கேமராலையும் 4K 16 fps எடுக்கிறதுக்கு ஆப்ஷனும் வந்துன்ற மாதிரி OnePlus சொல்லியிருக்காங்க. இப்போ சில ஃபோட்டேஜ் சாம்பிள்ஸ் பாருங்கள். இதெல்லாம் டே லைட்டில் எடுத்தது ரொம்பவே சூப்பராக இருக்குது. லைட்டிங் கண்டிஷனில் இந்த ஃபோனை குறையே சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற பட்ஜெட்டில் நல்ல டீட்டெயில்ஸ், நல்ல எக்ஸ்போசர் லெவல், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுவும் பிரைமரி 48 மெகாபிக்சலில் எடுக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஃபோட்டோ இருந்தால் சொல்லணும். ஏன்னா OIS சப்போர்ட் வேறு இருக்கா, நல்ல ஷேக்கே இல்லாத இமேஜஸை தருது. அதுவும் மேக்ரோ சென்சாரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல டீட்டெயில்டான அவுட்புட்டை தருது. நல்ல லைட்டிங் கண்டிஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். மேக்ரோ ஷாட்ஸ்லாம் நல்ல லைட்டிங். நீங்கள் கொஞ்சம் கையை மட்டும் ஆட்டாமல் எடுத்திங்கன்னா நல்லாவே அவுட்புட் இமேஜ் தருது. மேக்ரோ ஷாட்டும் சரி, அந்த போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் எடுக்கும்போது நல்லாவே வேலை செய்யுன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் செல்ஃபி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிள் செல்ஃபி. அந்த ஒயிட் ஆங்கிள் 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க இல்லையா செல்ஃபி கேமராவில், அது மூலியமாக எடுக்கிறதும் டே லைட்டில் நல்லாவே வருன்னு தான் சொல்லணும். போர்ட்ரேட் ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல லைட்டிங் இருந்துச்சுன்னா எட்ஜ் டிரெக்ஷன் கரெக்டாக படுது. லைட்டு குறைஞ்சிச்சின்னா கொஞ்சம் மக்கர் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த பார்டர்லாம் டிடெக்ட் பண்ணி எட்ஜ் பண்ணுறது. இது நைட் மோடில் எடுத்த கேமரா. இது பிரைமரி கேமரா. அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா 2x ஆப்டிக்கல் ஜூமு. இது ஒயிட் ஆங்கிள், இது நைட் சைட்டு. இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் போய் எடுத்தேன். இது பார்த்திங்கன்னா பிரைமரி கேமரா, ஒயிட் ஆங்கிள் ஷாட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஆங்கிள் டார்க் மோடில் எடுத்தது. ஸோ ஒயிட் ஆங்கிள், அந்த 2 மெகாபிக்சல் மேக்ரோ, இந்த 2 லென்ஸு பார்த்திங்கன்னா லைட்டு குறைஞ்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் கிரேடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மோசமான அவுட்புட் இருக்குது. ஆனால் லோ லைட்டில் பார்த்திங்கன்னா பிரைமரி கேமரா தூக்கி சாப்பிட்ருன்னு தான் சொல்லணும். அதுவும் நைட் மோட்லாம் யூஸ் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்குது. பிரைமரி கேமராவை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். மற்ற 2 கேமரா ஒயிட் ஆங்கிள் மேக்ரோவுக்கு பார்த்திங்கன்னா டே டைமில் 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். அதே இது நைட் டைமில் பார்த்திங்கன்னா 10க்கு 5 மார்க் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு லைட்டிங் குறைஞ்சின்னா கொஞ்சம் திணறுன்னு சொல்லலாம். இதுக்கு அவங்க OnePlus பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். OnePlus 70 அதில் கொடுத்த மாதிரி ஒரு பிரைமரி கேமரா, ஒரு ஒயிட் ஆங்கிள், ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து செல்ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது அதே பிரச்சனை தான். லைட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பரான செல்ஃபீஸ் எடுக்குது, போர்ட்ரேட்டும் நல்லா இருக்குது. ஆனால் லோ லைட்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா செல்ஃபீஸும் கொஞ்சம் திணறுன்னு தான் சொல்லணும். மற்றபடி அந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவுக்கு வேறு லெவலில் அவுட்புட் இமேஜ் தருது. மற்ற 2 கேமராவும் பார்த்திங்கன்னா லைட்டிங் நல்லா இருந்தால் சூப்பரான அவுட்புட் தருது. லைட்டிங் குறைஞ்சினா மட்டும்தான் மக்கர் பண்ணுது. இப்போ இந்த ஃபோனை கேமராக்காண்டி நீங்கள் வாங்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக
இந்த 25 to 30,000 பட்ஜெட்டில் ஒரு செமையான கேமரா ஃபோன் சொல்லலாம். அந்த 14 மெகாபிக்சல் டே லைட்டாக இருக்கட்டும், லோ லைட்டாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேற்கொண்டு இது போன்ற வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும்